ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்டர் தனுஷ் அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க படம் தான் ராயன். இந்த ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ராயன் படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேங்க. இந்த ராயன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காத்தவராயனாக இருக்க நம்ம தனுஷ் சின்ன வயசுலேருந்து அவரோட தம்பிங்களையும் தங்கச்சியையும் வளர்த்துட்டு வராரு. கிடைக்கிற ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அதுக்கப்புறம் அவரோட குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனால ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை ராயன் எப்படி எதிர்கொள்றாரு, அதுக்கப்புறமா என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவாக முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறாங்க என்னென்ன இருக்குது அப்படின்றத. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படின்றத நம்ம படம் பார்க்கும்போது தெரியுங்க. ஏன்னா ஒவ்வொரு சீன் வரும்போதும் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அந்த சீனை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஒரு எமோஷனலான சீனாக இருந்தாலும் சரி, ஒரு மாசான சீனாக இருந்தாலும் சரி, இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்ஸை போட்டு தள்ளியிருக்காருங்க. அதே மாதிரி சாங்ஸை பொறுத்த வரைக்கும் அடங்காத அசுரண்டா ஃபர்ஸ்ட் சிங்கிளாக விட்டுருந்தாங்க. அந்த பாட்டை விஷுவலாக பார்க்கும்போது பயங்கரமாக இருந்ததுங்க. ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டில் வர டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. அதுலேயும் தனுஷ் ஆடுற டான்ஸ் எல்லாம் சும்மா தரமாகவே இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி வாட்டர் பேக்கெட் சாங்குமே ஃபேமஸான சாங் ஆகிடுச்சு. அந்த பாட்டோட விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. மொத்தத்தில் சொல்லணும்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான் இந்த படத்துக்கு ஒரு மெயினான பாசிட்டிவ். அதே மாதிரி லால் சலாம் படத்தில் வந்து இந்த பாட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த படத்துக்குமே ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணி இருந்தார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டைரக்ஷனில். அவங்க தனுஷோட ஒய்ஃபு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் லால் சலாம் படத்தோட சாங்ஸையும் ராயன் படத்தோட சாங்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா ராயன் படத்தோட சாங்ஸ் தான் வின் பண்ணோம். எனக்கு என்ன டவுட்னா, ஏஆர் ரஹ்மான் தான் ரெண்டுத்துமே மியூசிக் பண்ணார், இந்த படத்துக்கு மட்டும் எப்படி சூப்பராக பண்ணார் அப்படின்றது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்ல வர சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸே வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சஸ்பென்ஸை இந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு தனுஷ். அந்த சீன் எல்லாம் தனுஷோட ஃபேனுக்கு ஒரு ட்ரீட்டாகவே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய சஸ்பென்ஸுமே இந்த படத்தில் இருக்குங்க. அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் தாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சந்தீப் கிஷான், காளிதாஸ் ஜெயராம், அதுக்கப்புறமா துஷாரா, இவங்க 3 பேருமே தான் தனுஷோட ஃபேமிலியாக இருக்காங்க. இவங்க 3 பேரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்ததுங்க. காளிதாஸ் ஜெயராமை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அதே மாதிரி சந்தீப் கிஷானோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக குடிச்சிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்பர்ணா பாலமுரளியை லவ் பண்ணிக்கிட்டும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவங்களோட லவ் சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி துஷாராவோட கேரக்டருமே நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறமா தனுஷோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காருங்க. ஒரு அமைதியான கேரக்டராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அமைதியான கேரக்டர் எப்படி மாறுது அப்படின்றத நீங்கள் படம் பார்க்கும்போது சூப்பராக உங்களுக்கு தெரியும். ஏன்னா ராயன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அவரோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இந்த படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகி இருக்குங்க. அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் சூப்பராகவே இடம் பெற்றிருக்குங்க. ஒரு ஆக்ஷன் சீன்ஸுமே சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ராயன் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா துஷாராவுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் இருக்குங்க. அவங்களோட ஃபைட் சீன் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் தத்ரூபமாக அவங்களோட நிலைமையில எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி சண்டை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரத்தம் எல்லாம் நிறைய தெரிக்குங்க. அதுவுமே ரியலிஸ்டிக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் லாஜிக் மிஸ்டேக் அதிகமாகவே இருக்குது. தனுஷ் இன்னும் ரைட்டிங்கை கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்மளால் நம்பவே முடியாத ஒரு சீனை எடுத்திருக்க மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் மொத்தமாக 2 வில்லன் இருக்காங்க, சரவணன் அண்ட் எஸ்ஜே சூர்யா. இவங்க 2 பேரோட ஆக்டிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க. ஆனால் இவங்களோட ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வில்லன் கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் இடம் பெறலை. எஸ்ஜே சூர்யாவெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அவரோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஒரு வில்லனா அவர் எப்படி நடிப்பார் அப்படின்ட்டு. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் இடம் பெறலை. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். வில்லனுக்கு கொடுக்குற பில்டப்பை ஹீரோவுக்கு கொடுக்குறாரு செல்வராகவன். அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஹீரோவுக்கு கொடுக்குற பில்டப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்பலாம் கிரிஞ்சாக இல்லாமல் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி செட் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருந்ததுங்க. ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு செட் ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் லாஸ்ட்டில் ஒரு திருவிழா மாதிரி ஒரு செட் போட்டுருப்பாங்க. அந்த செட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த செட்டில் தான் அடங்காத அசுரண்டா சாங்கும் போயிட்டு இருந்தது. மொத்தத்தில் இந்த ராயன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாங்க. ஏன்னா அந்த லாஜிக் மிஸ்டேக்கை இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய ட்ராபேக்காக போயிடுச்சு. படம் பார்க்க வரவங்களுக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆக்டர் தனுஷ்க்கு இது 50வது படம். அதனால தான் அவரே டைரக்ட் பண்ணியும் இருந்தார். அவரோட ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா எனக்கு ஓகேன்னு தோணுதுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தியேட்டர்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு என்டர்டெய்னராக இந்த படம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. விஜய் சேதுபதிக்கு மகாராஜா படம் எப்படி அமைஞ்சிதோ 50வது படமாக நம்ம தனுஷ்க்கும் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருக்குங்க. தனுஷ் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டேரக்டராகவும் ஜெயிச்சிருக்காரு. அவ்வளோதாங்க, இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த ராயன் படத்தை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.